Hi students, welcome you all for the class. Today we are going to see about Unit 2, Chapter 5, Part 2. Okay, so today we will be seeing about the input and output functions in Python. So you know that a human body, ஒரு ஹியூமன் ஒரு மனுஷன் இருக்கானா அவனுக்கு வந்து இன்புட் அண்ட் அவுட்புட், அதாவது இன்புட் பார்த்திங்கன்னா நம்ம கண் வழியாக நம்ம பார்க்குறோம், காது வழியாக நம்ம கேட்குறோம், நம்ம பிரெயின் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுது. அவுட்புட் எப்படி கொடுக்குறோம், நம்ம வாய் வழியாக பேசுகிறோம், கை வழியாக எழுதுகிறோம். ஓகே, இது வந்து அவுட்புட். அதே மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டரும் இன்புட் வாங்குறதுக்கு உள்ள டிவைஸ் தான், அதாவது அதை ரீட் பண்ணுது. பிரெயின் வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு நம்ம கண் காது மாதிரி அது வந்து வாங்குறதுக்குள்ளே தான் என்னது இன்புட் டிவைசஸ். அவுட்புட் நம்ம திங்க் பண்ணுறது, நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, அதாவது நம்ம யோசிக்கிறது, நம்ம க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம எப்படி வெளிக்கொண்டு வரோம். ஒன்று நம்ம கை வச்சு ஏதாவது பண்ணுறோம், இல்லைனா நம்ம வாய் வழியாக சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் என்னது இந்த இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். அதை எப்படி வந்து கம்ப்யூட்டர் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி கம்ப்யூட்டர் விளையாட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதுக்கு இன்புட் கொடுக்க போகிறோம், எப்படி வந்து அவுட்புட்டை வாங்க போகிறோம். ஸோ அ ப்ரோக்ராம் இன்ட்ராக்ட் வித் யூசர் யூஸிங் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அதுக்கு தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அந்த லாங்குவேஜ் தான் என்னது பைத்தான் லாங்குவேஜ். ஸோ அதில் வந்து டேட்டாஸை உள்ளே கொடுக்கறதுக்கு, நம்ம கண் வழியாகவும் காது வழியாகவும் கேட்குறது மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது இந்த இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ் டு என்டர் டேட்டா டியூரிங் ரன் டைம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது டிஃபால்ட்டாட்டு நம்ம அங்கே கொடுக்கணுன்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுக்கலாம். இப்போ A = 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எப்போவுமே ஏக்கு வேல்யூ 10ஆக தான் இருக்கும். நீ திருப்பி அந்த வேரியபிளுக்கு வேல்யூவை மாற்றுறது வரை அது என்ன செய்யும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் ரன் டைமில் உனக்கு இஷ்டமான வேல்யூ, ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் பிடிக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இன்புட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்கேற்றபடி நம்ம மாற்றணுன்னா ரன் டைமில் நம்ம இன்புட் கொடுக்கணுன்னா இந்த இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இந்த ஐ வந்து ஸ்மால் லெட்டர், இங்கே டைப் பண்ணியிருக்கிறது வந்து டைப்போகிராஃபிக்கல், அது ஆட்டோ கரெக்ட் பண்ணுறதுனால ஐ வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. பட் ஆக்சுவலி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற இன்புட்டுக்கு ஐ வந்து ஸ்மால் லெட்டர் தான். இன்புட், அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ். அப்புறம் வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ண யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம கை வழியாக எழுதுறது மாதிரியும் வாய் வழியாக பேசுகிறது மாதிரியும் கம்ப்யூட்டர் நம்ம கூட பேசுகிறதுக்கு அது என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கு, என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்னது இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் ஆன் த ஸ்க்ரீன் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் என்னது கமா இஸ் யூஸ் டு செப்பரேட் இன்புட் தட் செப்பரேட் ஐட்டம்ஸ் இன் பிரிண்ட் ஃபங்க்ஷன். அதாவது பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீட்டெயில் பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரு நேம், ரோல் நம்பர், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அதில் நான் வந்து பிரிண்ட் த ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு என்னது நான் அது எதெல்லாம் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேனோ அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படியே ஸ்க்ரீனில் தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த வேரியபிள், ஒவ்வொரு வேரியபிள் நான் வந்து இப்போ நேம் வேணும், ரோல் நம்பர் வேணும், அப்படி ஒவ்வொரு வேரியபிளும் தனித்தனியாக அதை செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு கம்ப்யூட்டருக்கு தெரியாதுல்ல, ரோல் நம்பர் தனி நேம் தனின்னு, அதுக்கு செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா கமா யூஸ் பண்ணுறோம். அது இனி நான் கீழே சின்டெக்ஸ் காட்டும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இன் டீட்டெயில். சரி, இனி பாருங்கள். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி எழுத போனோம், அதுக்கு சின்டெக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ யூ நோ தட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த அவுட்புட் ஆன் த ஸ்க்ரீன். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு சின்டெக்ஸ் பாருங்கள். பிரிண்ட் டபுள் கோட்ஸ் கொடுத்து ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட் ஆன் த ஸ்க்ரீன். அதை வந்து என்ன வார்த்தை உனக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் அப்படியே டிஸ்பிளே ஆகணும். அந்த லாஸ்ட் கிளாஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் உங்கள் நேமை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ அந்த நேம் எதில் கொடுத்துருப்பீங்க, டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸோ என்ன நீங்கள் வந்து அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கொடுக்குறீங்களோ அது அப்படியே ஸ்க்ரீனில் என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். இது ஒரு ஃபார்மேட். இன்னொன்று என்னது, பிரிண்ட் வேரியபிள். அதாவது இப்போ A = 10ன்னு சொன்னேன்ல, இப்போ அந்த வேல்யூ உனக்கு வெளியில் எடுத்து பார்க்கணுன்னா பிரிண்ட் A, அப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ். இந்த ஓப்பனாக ஒரு கர்வ், க்ளோஸாக ஒரு கர்வ் இருக்குல்ல, அந்த இதுக்கு பேர் தான் என்னது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்திசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் பேரந்திசிஸ். சரியா? ஸோ அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோ அந்த வேரியபிள், எந்த வேரியபிளோட வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த வேரியபிளோட வேல்யூவை கொடுக்கலாம். இல்லைன்னா எப்படி பண்ணலாம், ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். அது எப்படின்னு பாரு. பிரிண்ட் string to be displayed as output, அப்புறம் கமா, அது செப்பரேட் பண்ணுறாங்க பார்த்தியா,
சொன்னேன்ல ஆல்ரெடி கமா யூஸ் பண்ணுவாங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன்லன்னு, இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. கமா எந்த வேரியபிள் வேணுமோ அது. இதுக்கப்புறம் நீ இன்னும் ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கணுன்னா அதை அடுத்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாரு. இதேமாரி நிறைய ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படி நமக்கு டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த லாஸ்ட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அப்புறம் ஒரு வேரியபிள் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, திருப்பி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு வேரியபிள். ஸோ எதெல்லாம் ஸ்க்ரீனில் அப்படியே வரணுமோ அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். அப்புறம் வேரியபிள்ஸ்னால் எந்த இடத்துல உனக்கு வேல்யூ கம்ப்யூட்டராட்டு ஒன்றுகிட்ட சொல்லணுமோ அதுக்கு என்ன செய்வாங்க, அந்த வேரியபிள்ஸை கொடுக்குற இடத்துல அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல அதுக்கு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ A = 10ன்னா நீ A = ஸ்ட்ரிங்குள்ளே கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளே கமா A அப்படி கொடுத்தேன்னா அந்த இடத்துல என்ன செய்யும்னா 10ங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சா? ஸோ அதுதான் அந்த வேரியபிள். இனி எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னும் நமக்கு பிசி எல்லாத்துக்கும் வேணும்னா என்ன பண்ணலாம், இப்படி ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னு நம்ம இன்னும் கொடுத்துட்டே போகலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது 4 வகையாட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எழுதலாம். ஒன்று வெறும் ஒரு சின்டாக்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணலாம், இல்லைன்னா வெறும் வேரியபிள் டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் வித் மல்டிபிள் வேரியபிள்ஸும் டிஸ்பிளே பண்ணலாம். இதுதான் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஸோ இனி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் இங்கே என்ன எழுதியிருக்கேன், பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு எழுதியிருக்கு. ஓகே, நான் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இது பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன் பாரு. ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பிரிண்ட் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் அஸ் அவுட்புட். பற்றியா, இது மட்டும்தான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம், அதான் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் அஸ் அவுட்புட். அடுத்தது என்டர் கொடுத்தோடனே எனக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்கு பார்த்தியா, வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராம். அது அப்படியே எனக்கு ஸ்க்ரீனில் என்ன செய்திருக்கு, டிஸ்பிளே ஆகிருக்கு. நீங்கள் இது ஐ ஹோப் யூ ஆல் வில் பி ஹேவிங் த புக் வித் யூ. You go to the online compiler, Python compiler, execute these programs and check. Then you will feel the real happiness you will get by looking at the outputs. சரியா? ஸோ நீங்கள் எல்லோரும் அதை என்ன செய்யணும், பைத்தான் அந்த ஆன்லைன் கம்பைலரில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, நம்ம பண்ண முடியும்னு உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எரர் வரும்போது எவ்வளோ ப்ரோக்ராமிங்கில் எரர்ஸ் கரெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ யூ வில் பி பிகம் ஸ்ட்ராங் இன் ப்ரோக்ராமிங். சரியா? ஸோ அதனால் நீங்கள் பண்ணி பார்க்கணும். எரர்ஸ் வர்றது நல்லது, ஏன்னா நம்ம வி லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். சரியா? ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. தென் x = 5, y = 6, z = x + yன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது என்ன செய்திருக்காங்க, எக்ஸும் ஒய்க்கு வேல்யூவை என்ன செய்திருக்காங்க, ஆட் பண்ணியிருக்கு. கடைசியில் பிரிண்ட் z அப்படின்னு சொல்லியிருக்கு. இசட்டுங்கிறது அந்த வேரியபிள், வெறும் அந்த வேரியபிளை மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் என்ன பண்ணல, டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கல. பார்த்தீங்களா? ஸோ எனக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ண என்ன வரும், இந்த எக்ஸில் 5ஓட வேல்யூயும் ஒயில் 6ஓட வேல்யூயும் இருக்குது. z = x + yன்னு வரும்போது என்ன செய்யும், 5 + 6 ரெண்டும் ஆட் ஆகி அந்த வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகுது, இசட்டில் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அப்போது நான் என்ன செய்கிறேன், அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, பிரிண்ட் இசட்னு சொல்லும்போது என்னது, ஸ்க்ரீனில் எனக்கு என்ன வரணும், அவுட்புட் என்னது வருது, அந்த வேரியபிளோட வேல்யூ மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். எதுவுமே டபுள் கோட்ஸ்குள்ளே நான் எழுதலை. பார்த்தீங்களா? ஸோ என்ன செய்யுது, எனக்கு அப்படியே என்னது 11 மட்டும் அவுட்புட் வருது. இது செகண்ட் சின்டெக்ஸ் ஃபார்மேட். அடுத்து பாரு, இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். த சம் = என்னது, அது என்னது, 11 மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு, என்னதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை கூட நான் அதில் சேர்த்துருக்கேன். என்னது, இந்த எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணால் சம் என்ன கிடைக்கிது, சம் = என்னது, இசட் அப்படின்னு. ஆனால் அது நான் எதெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து என்னது, தேர்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டைலில் இருக்குது. இனி ஃபோர்த்து ஒன்று பாரு, த சம் ஆஃப் எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கமா இருக்கா, த சம் ஆஃப் கமா என்னது, எக்ஸுங்கிற வேரியபிள், அதில் என்ன வரும், 5 டிஸ்பிளே ஆகும். கமா அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன், அண்ட் என்னது கொடுத்துருக்கேன், கமா ஒய்ங்கிற இடத்துல என்னது, வேரியபிள். பார்த்தியா, ஒரு ஸ்ட்ரிங், அப்புறம் அடுத்தது வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஒய் கொடுத்துருக்கேன். கமா அடுத்த ஸ்ட்ரிங் இஸ் கமா இசட், என்னது இஸ் = கூட போட்டுக்கலாம். கமா என்னது, இசடுங்கிறது என்னது, வேரியபிள். அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும், த சம் ஆஃப், அது டபுள் கோட்ஸில் இருக்குல்ல, ஸோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. எக்ஸுங்கிற வேரியபிள், ஸோ அதில் வந்து டபுள் கோட்ஸ் இல்லை, அப்போ கம்ப்யூட்டருக்கு தெரியும் அது என்னது, அந்த இடத்துல அதுக்கு எக்ஸுங்கிற வேரியபிளோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, 5, அது வந்திருக்கு. பார்த்தியா, சம் ஆஃப் 5. அப்புறம் என்னது, அடுத்தது பாருங்கள், அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்கு, ஒய் வேரியபிள் வந்திருக்கு, டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை. கமா வச்சு செப்பரேட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும், பி கேர்ஃபுல். சரி, அந்த கோட்ஸ் கமா எல்லாம் கரெக்டாக கொடுக்காட்டா சின்டாக்ஸ் எரர் வந்துடும்.
ஸோ ஒய் வந்து என்னது 6 அது டிஸ்பிளே ஆகிருக்கு. இஸ் என்னது இசட்டுங்கிறது ஒரு வேரியபிள். நமக்கு எப்படி தெரியும் அது வேரியபிள்? ஏன்னா அதுக்கு டபுள் கோட்ஸ் இல்லை. ஸோ இஸ் அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்புறம் இசட்டுங்கிறது என்னது அந்த 11ங்கிற வேல்யூ அதில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஃபார்ம். ஏன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமர் ஒருத்தங்களாக இருப்பாங்க, யூசர் வந்து இன்னொருத்தங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன இன்புட் கொடுத்தோம், என்ன அவுட்புட் கொடுத்தோம் அப்படிங்கிறத கிளியராக நம்ம எழுதுறதுக்கு இந்த லாஸ்ட் சிண்டெக்ஸ் ஃபார்ம் தான் ஆப்டாக இருக்கும். சரியா? ஸோ அதில் தான் உங்களுக்கு தெரியுது, 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணி எனக்கு 11 அவுட்புட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நடக்குன்னே தெரியாது. பிரிண்ட் இசட் 11ன்னு வந்திருக்கு. உங்களுக்கு 11 என்ன பண்ணி கிடச்சுனே நமக்கு தெரியாது. செகண்ட் ஒன்னில் என்னது சம் ஈக்குவல் டு 11, எதை ஆட் பண்ணி கிடச்சுன்னு தெரியல. பட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராமர் வந்து எப்போவுமே யூசருக்கு வந்து கரெக்டாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது மாதிரி, ப்ளஸ் வேறு யாராவது நம்ம ப்ரோக்ராமை பார்த்தா கூட அவங்களுக்கு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் இருக்கணும். ஃபார் டீபக்கிங், டெஸ்டிங் அதெல்லாம் வேறு ஆள் தானே செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அந்த சிண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறது வந்து பெட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது நான் வந்து இவாலுவேட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். print evaluate the expression before displaying in the monitor. print என்ன செய்யும், evaluate பண்ணி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை என்ன செய்யும், பிஃபோர் டிஸ்பிளேயிங் ஆன் த ஸ்க்ரீனுக்கு முன்னால் அது என்ன செய்யும், இவாலுவேட் பண்ணும். பாரு, இப்போ வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் ஆஃப் print பிஃபோர் இவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது print ஃபங்க்ஷன் பிஃபோர். இப்போ நான் வந்து x20 y = 30 print mன்னு கொடுத்துருக்கேன். எம்னா எனக்கு என்னன்னே தெரியாது, லைன் பை லைன் தான் பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுங்கிற வேரியபிளில் 20ங்கிற வேல்யூ சேவ் ஆகிட்டு, அடுத்து ஒய்ங்கிற வேரியபிளில் 30ங்கிற வேல்யூ ஸ்டேட் ஆகிட்டு, அடுத்து பிரிண்ட் எம்ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸும் ஒய்யும் தான் இப்போ எனக்கு தெரியும், எம் தெரியவே செய்யாது. ஸோ கீழே பாருங்கள், அவுட்புட் என்ன வந்திருக்கு, எரர் வந்திருக்கு. எனக்கு வந்து லைன் 3ல் என்ன எரர் வந்திருக்கு, எம் இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈவன் தான் நான் கீழே வச்சாலும் இது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிறனால தேர்ட் லைனில் வரும்போது அதுக்கு ஆல்ரெடி எம் இருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும், எக்ஸிக்யூட் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணால் தான் உனக்கு அதை அவுட்புட் கொடுக்க முடியும். நீ செகண்ட் லைனில் அதுக்கப்புறம் நீ எக்ஸிக்யூட் பண்ணி எம் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. சரியா? கம்ப்யூட்டருக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த ப்ரோக்ராம் பாருங்கள், இது கரெக்டாக எழுதியிருக்கு பாரு. x = 20, y = 30, m = x × y மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு என்ன இருக்குது, 600ங்கிற அவுட்புட் வந்திருக்கு. இது வந்து என்னது, எக்ஸாம்பிள் ஆஃப் பிரிண்ட் ஆஃப்டர் இவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். இது வந்து பிஃபோர் இவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அந்த எக்ஸ்ப்ரெஷன் m = x + x × y இவாலுவேட் பண்ணுறதுக்கு முந்தி பிரிண்ட்டை கொடுத்தா எனக்கு என்ன வரும், எரர் வரும். இப்போ இந்த ஆக்சுவலி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது m = x × yங்கிறத இவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் எனக்கு கரெக்டாக என்ன செய்யும், அவுட்புட் வரும். இது எந்த ஒரு வேரியபிள் ஆனாலும் ப்ரீ டிஃபைன்டாக இருந்தால் தான் எனக்கு கரெக்ட் அவுட்புட் வரும். சரியா? இல்லைன்னா என்ன வரும், எரர்ஸ் வரும். ப்ரீ டிஃபைன்னா ஆல்ரெடி அந்த வேரியபிளை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முந்தி நான் அதை டிஃபைன் பண்ணியிருக்கணும். அதாவது அது என்ன வேல்யூ, என்ன எக்ஸ்ப்ரெஷனுங்கிறத நான் என்ன செய்திருக்கணும், சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன வரும், ஐ வில் கம் அக்ராஸ் எரர்ஸ். ஓகே, next we are going to see about the input functions. So input functions என்ன செய்து, is used to accept data within the computer during run time. அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கிற டைமில் யூசர் வந்து இன்புட் கொடுக்கணும், அதாவது சம் டேட்டாஸை ஃபீட் பண்ணணும்னா we'll be using the input functions. சரி, அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கேன்னு. வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். அதாவது வாட் இஸ் அ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னா, ஒரு யூசர் வந்து இப்போ ஒரு டேட்டா என்டர் பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறாங்கன்னா, ப்ரோக்ராமர் ஒருத்தராக இருப்பாங்க, யூசர் இன்னொருத்தங்களாக இருப்பாங்க. ஸோ என்ன இன்புட் கொடுக்கணுங்கிறது யூசருக்கு தெரியாது இல்லையா? ஸோ சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இது ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு இன்புட் இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் என்டர் பண்ணணுமா, இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே என்டர் அ நம்பர் பிட்வீன் 0 to 100 அப்படியெல்லாம் நமக்கு வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, சம் கண்டிஷன்ஸ் இருக்கும். அது வந்து யூசருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுக்குற டைமில் அந்த யூசருக்கு என்ன இன்புட் கொடுக்க போகிறீங்க, அது என்ன கண்டிஷன் இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யூசருக்கு சொல்கிறதுக்கு, ரேதர் தேன் கிவிங் அ செப்பரேட் பிரிண்ட்ஸ் ஃபங்க்ஷன், இந்த பைத்தானில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, அந்த இன்புட் ஃபங்க்ஷன்லேயே நம்ம என்ன செய்துக்கலாம், நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் என்ன யூஸ் பண்ணுறாங்க, யூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் மெசேஜ் டு யூசர் டு நோ வாட் இன்புட் கேன் பி கிவன் அண்ட் இட்ஸ் டிஸ்பிளேட் ஆன் த மானிட்டர். ஸோ என்ன இன்புட் வந்து ஒரு யூசர் கொடுக்க போகிறாங்கிறத அது என்ன செய்யும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதான் இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். சரியா? ஸோ இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் டேக் இன்புட் ஃப்ரம் த கீபோர்ட் அண்ட் ஸ்டோர் த என்டர்டு டேட்டா இன் த கிவன் வேரியபிள். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்ம வந்து கீபோர்டு வழியாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்புட் கொடுக்க போகிறோம். அந்த இன்புட்டை வாங்கி அந்த வேரியபிள் ஈக்குவல் டுன்னு இருக்குது பார்த்தியா. ஸோ திஸ் இஸ் அன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இன்புட் அது என்ன ரீட் பண்ணுறோம் அதை கொண்டு போய் அந்த வேரியபிளில் என்ன செய்யும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ எங்கெல்லாம் இனி நீங்கள் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதை அது நமக்கு ரிட்ரீவ் பண்ணி தரும். சரி, அக்சஸ் பண்ணி கொடுக்கும். So if prompt string is not given in the input, no message will be displayed on the screen. So இப்போ அந்த prompt string இருக்கு இல்லையா, அதாவது என்ன என்டர் பண்ணணுங்கிறத நம்ம கொடுக்கலன்னா அது என்ன செய்யும், எதுவுமே நமக்கு சொல்லாது. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் யூசர் மே நாட் நோ வாட் இன்புட் டு பி கிவன். அவர் வந்து ராங்கான இன்புட் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நேமை என்டர் பண்ணணும் உங்களுக்கு, அந்த இடத்துல யூசருக்கு தெரியாது. சிம்பிளி நீங்கள் வந்து இன்புட் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் கம்ப்யூட்டர். எதுக்கு ரன் பண்ணும்போது த கம்ப்யூட்டர் வில் பி வெயிட்டிங், எதுக்கு யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு. சும்மா நீ ஏதாவது ஒரு கீயை என்டர் பண்ணுவேன், அது அதில் அக்செப்ட் பண்ணி வச்சுக்கும். பட் அதுக்கு என்ன வரும், உனக்கு ஃபைனலி ராங் அவுட்புட் வரும். அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிட்டி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதில் நான் இன்புட் என்ன பண்ணியிருக்கேன், என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த மெசேஜை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், நான் அதுக்கு என்டர் கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் அவுட்புட் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, என்டர் யுவர் சிட்டின்னு கிடச்சிருக்கு. யூசர் வந்து மதுரைன்னு அடிச்சிருக்கான். அடுத்து வந்து என்ன செய்கிறேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு அந்த சிட்டிங்கிற வேரியபிளில் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். ஐ எம் ஃப்ரம் கமா சிட்டி. சிட்டிங்கிறது வேரியபிள், ஸோ அதுக்கு டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஐ எம் ஃப்ரம்க்கு மட்டும் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது என்டர் கொடுத்தோன்னே எனக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, ஐ எம் ஃப்ரம் மதுரை. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கா, யூசருக்கு தெரியும் அவன் என்ன என்டர் பண்ணணும். அவன் என்ன என்டர் பண்ணணும், அவனோட சிட்டி பேரை என்டர் பண்ணணும்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இது இல்லாமல் கொடுக்குறேன்னு வையேன், அவன் வந்து சிட்டி ஈக்குவல் டு இன்புட். அவன் என்ன கொடுத்துருக்கான், ராஜராஜன் கொடுத்துருக்கான். ராஜராஜன் ஒரு சிட்டி உண்டா, கிடையவே கிடையாது. அவனுக்கு தெரியவே செய்யாது என்ன கொடுக்கணும். ஏன்னா அங்கே பாருங்கள், வெறும் இன்புட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன் வித்தவுட் எனி ப்ராம்ப்ட் ஃபங்க்ஷன். ஸோ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கிது, ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன் அப்படின்னு வந்து என்ன செய்யுது, ராங் அவுட்புட் கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு எரர் புரியுதா. ஸோ இது வந்து என்ன செய்யுது, யூஸரை மிஸ்லீட் பண்ணுது. அவன் வந்து என்ன செய்கிறான், ராங் இன்புட் கொடுக்குறான். ஸோ ரேதர் தென் கிவிங் த கரெக்ட் இன்புட் அவன் என்ன செய்கிறான், ராங் இன்புட் கொடுக்குறான். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்னது, இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு இன்புட் ஃபங்க்ஷனில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து the input accept all data as strings or character but not as numbers. ஸோ நீங்கள் ஏர்லியராக பார்த்தீங்க, வேரியபிளில் நம்ம a = 10, b = 5 கொடுத்து z = a + bன்னு கொடுத்தா அவங்களுக்கு என்ன கிடச்சிது, z = 15ன்னு அவுட்புட் கிடச்சிது. பட் அது என்னது, கான்ஸ்டண்ட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அந்த வேரியபிளோட வேல்யூஸை. பட் இப்போது நீங்கள் வந்து டியூரிங் ரன் டைம் ப்ரோக்ராமுக்கு வேல்யூ வாங்கும்போது இந்த இன்புட் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன டேட்டா சென்டர் பண்ணாலும் அது என்ன தான் ஸ்டோர் ஆகும்னா ஸ்ட்ரிங்காக தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரிங்குன்னா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்கி கோட் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. அதில் என்ன படிச்சிருப்பீங்க, ABCD 1 2 3 எல்லாமே படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த நம்பராக தான் அது போய் என்ன செய்யும், ஆஸ்கி நம்பராக தான் ஸ்டோர் பண்ணும். அதாவது ஒரு ஈவன் நீங்கள் 1 2 3 கொடுத்தாலும் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணும், ஒரு கேரக்டராக தான் அதை வந்து ஸ்டோர் பண்ணும். ABCD மாதிரி தான் அது என்ன செய்யும், இதையும் ஒரு கேரக்டர்னு நினச்சி அதை கொண்டு என்ன செய்யும், ஸ்டோர் பண்ணும். நான் அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது பாருங்கள், உங்களுக்கு அப்போ இன்னும் கரெக்டாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்புட் நீங்கள் வாங்கும்போது ஒரு நம்பரை ப்ராசஸ் பண்ணணுன்னா பைத்தானில் இந்த இன்புட்டை வாங்கிட்டு நம்பர்ஸை வாங்கிட்டு அதை நம்ம என்ன செய்யணும்னா கன்வெர்ட் பண்ணணும். சரியா, இன்டீஜரா, ஃப்ளோட்டா, லாங்கா எப்படிங்கிறத அந்த டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம என்ன செய்வோம்னா கன்வெர்ட் பண்ணணும். அதாவது இன்ட் ஆஃப் இன்புட், அதுக்கு உள்ளே தான் இந்த இன்புட் ஃபங்க்ஷனை கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், நீங்கள் அப்போ பாருங்கள். இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் என்ன செய்யும், அந்த இன்புட்டில் வாங்குகிற ஸ்ட்ரிங்கை அது என்ன செய்யும், இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், input function without explicit conversion of numerical numbers. இங்கே பாருங்கள், இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா x = input, enter the first number.
y equal to input enter the second number, z equal to x plus y, print the sum of numbers, zன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்டர், இது நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமை. எனக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்புட்டில் இருக்க ப்ராம்ப்ட் சிம்பிள் அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. என்டர் த ஃபஸ்ட்டு நம்பர், யூசர் என்ன கொடுத்துருக்காங்க 34. அடுத்து என்டர் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. அதாவது என்டர் த செகண்ட் நம்பர் அப்படின்னு வந்து அது டிஸ்பிளே ஆகுது. கம்ப்யூட்டர் வந்து கேட்குது என்டர் த செகண்ட் நம்பர் அப்படின்னு. உடனே யூசர் என்ன கொடுத்துருக்கான் 56 அப்படின்னு என்டர் பண்ணுறாங்க. உடனே அது என்ன செய்தது, அங்கே போயிட்டு z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை கால்குலேட் பண்ணுது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்கிறாங்க, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், த சம் ஆஃப் நம்பர்ஸ் ஈக்குவல் டு, அது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது, அது அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஈக்குவல் டு இசட் ஆக்சுவலி உனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கணும் 90 வந்து உனக்கு ஆன்சர் வந்திருக்கணும். ஆனால் உனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கீங்க பாருங்கள் 3456. இது வந்து கன்காட்டினேஷன் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதாவது இது ஒரு கேரக்டர் ஏபிசிடின்னு இருந்தால் ஏபிசிடின்னு சேர்த்து எழுதுவோம், அவ்வளோதான். சரி, அப்படி அது என்ன செய்திருக்கு, சேர்த்து உனக்கு எழுதியிருக்கு, அந்த நம்பரை ஆட் பண்ணலை. ஸோ இதை ஆட் பண்ணணுன்னா நான் என்ன செய்யணும்னா எக்ஸ்பிளிசிட், அதாவது வெளிப்படையாக நான் இந்த நம்பரை என்ன செய்யணும் இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு கரெக்டான அவுட்புட் 90ங்கிறது கிடைக்கும். இல்லைனா இது இப்படி சேர்த்து அது எழுதி என்ன செய்யும் 2 ஸ்ட்ரிங். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட் ஆப்பிள், இப்போ நான் வந்து ஸ்வீட் ஒரு எக்ஸ்லையும் ஒயில் ஆப்பிளையும் கொடுத்தா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதுனா எனக்கு ஸ்வீட் ஆப்பிளுங்கிற அவுட்புட் கிடைக்கும். புரிஞ்சா, 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணி சொல்லும். அதே மாதிரி தான் இந்த நம்பர்ஸ் அது என்ன பண்ணியிருக்கு 2 ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. இது கரெக்டாக எப்படி எழுதலான்னா இங்கே பாரு, நான் இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு இண்டு, அந்த இண்டுக்கு உள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்புட் என்டர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து y ஈக்குவல் டு இண்ட் ஆஃப் இன்புட் என்டர் நம்பர் 2 அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன் பிரிண்ட் த சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதி இசட்டை டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை டைரக்டாட்டோ இப்படி எக்ஸ் ப்ளஸ் ஒய்னோ எழுதலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, என் நம்பர் ஆஃப் வேஸ் உண்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. ஸோ இது வந்து என்ன செய்திருக்கு, இது இன்னொரு மெத்தட். z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு ஒரு வேரியபிளை கால் பண்ணாமல் டைரெக்டாகட்டே அந்த எக்ஸ்ப்ரெஷனை அங்கே எழுதியிருக்கு. ஸோ எனக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுத்துருக்கேன் என்டர் நம்பர் 1 அது 34 கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து என்டர் நம்பர் 2 அது 56 கொடுத்துருக்கேன். அடுத்து என்னது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது த சம் ஐ பார்த்திங்களா ஸ்மால் லெட்டரில் இருக்குது, பிரிண்ட் பி பார்த்தியா ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஆக்சுவலி பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ், மாற்றி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி இப்போ பாரு த சம் ஈக்குவல் டு 90 அப்படி கரெக்டாக எனக்கு அவுட்புட் வந்திருக்கா. இப்போது ஏன்னா நான் இதை இண்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இண்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது தான் எனக்கு என்ன செய்யும் கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா எப்படி பண்ணணும்னு. ஸோ நம்பர் கால்குலேஷன் பண்ணும்போது எப்போவுமே அதை இன்புட் வாங்கும்போது அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்காட்டா அது என்ன செய்யும் ஸ்ட்ரிங்காக தான் அதை ரீட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் அபவ் ப்ரோக்ராம் என்னென்னா இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸ் ஒய் 2 வேரியபிளுமே சேர்த்து எழுதியிருக்கேன். இதில் இன்டீஜரை அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரே லைனில் எழுதியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எங்கே போகும்னா எக்ஸ் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கமா போட்டு செப்பரேட் பண்ணியிருக்கேன்ல அது வந்து ஒய்க்கு அசைன் ஆகும். இது வந்து இன்னொரு மெத்தடு அந்த ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கேன் வேல்யூ 30ங்கிறது எக்ஸில் இருக்கும், ஒயில் என்ன வேல்யூ இருக்கும் 50ங்கிற வேல்யூ என்டர் நம்பர் 1 அப்படின்னு அந்த ப்ராம்ப்ட் சிம்பிள் வருது. அதுக்கு என்ன கொடுத்துருக்காரு யூஸரே 30ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்ஸில் சேவ் ஆகிருக்கும். அடுத்தது என்னது என்டர் நம்பர் 2 அதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 50, அது எங்கே சேவ் ஆகிருக்கும் ஒய். அடுத்து வந்து பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க பாரு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸும் ஒய் ஈக்குவல் டு ஒய் 30 50 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு. ஸோ இது என்னது ஒரே லைனில் அந்த வேரியபிள்ஸை அப்படியே எழுதுறது. இது பார்த்தோன்னா தனித்தனியாக 2 லைனில் எழுதியிருக்காங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கமா போட்டு செப்பரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இப்படியும் நம்ம ப்ரோக்ராமில் எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா கமாண்ட்ஸ் இன் பைத்தான். கமாண்ட் லைன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன்ஸை நம்ம எழுதுறது வந்து நார்மலி ஒரு பிக் ப்ராஜெக்ட் வந்து பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்டை வந்து என்ன செய்வாங்க டீம் நிறைய மாடியூல்ஸை பிரிப்பாங்க. படிச்சிருக்கீங்களா மாடுலாரிட்டி, அப்புறம் டெஸ்டிங் போகும், டீபக்கிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம ப்ரோக்ராமிங்கில். ஸோ ஒரு டீமே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, நிறைய டீம்ஸ் இருப்பாங்க அங்கே. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, டீம் லீட்ஸ் இருப்பாங்க, ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க,
டீப அதாவது டெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் இதை வந்து யூசருக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறபடியாட்டு ப்ரோக்ராம்ஸை கோ த்ரூ பண்ணும்போது ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும்னா கமாண்ட் லைன் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி கமாண்ட் லைன் நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஒன்லி அந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட்புட் ஸ்க்ரீனில் இந்த லைன்ஸ் என்ன செய்யாது, எக்ஸிக்யூட் ஆகி வராது. அந்த பர்பஸ்க்கு தான் இந்த கமாண்ட் லைன் எனது ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கமாண்ட் லைன் கொடுக்கும்போது அது வந்து பிளாக் ஆயிரும். ஆக்சுவலி இது வந்து அவுட்புட்டில் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. சரியா, ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த லைன்ஸை ஸ்கிப் பண்ணிடும். அதான். ஸோ இது கமாண்ட் லைன் மேபி சிங்கிள் ஆர் மல்டிபிள் லைன்ஸாக இருக்கும். அதாவது த லைன்ஸ் தட் பிகின் வித் ஹேஷ். இங்கே வந்து பைத்தானில் வந்து 2 கமாண்ட் இருக்குது. சிங்கிள் லைனாக அதுக்கு ஹேஷும், மல்டிபிள் லைன்ஸை வந்து கமாண்ட் பண்ணணும்னா ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாரு 1 2 3 அப்படி 3 கோட் லைன்ஸ் ஃப்ரண்ட்லேயும் எங்கே முடிக்கிறோமோ அந்த இடத்துல அடுத்து ஒரு ட்ரிபிள் கோட்ஸு கொடுக்கணும். சிங்கிள் லைனாக ஃப்ரண்டில் மட்டும் ஹேஷ் போட்டால் போதும், கடைசியில் போடணும்னு கிடையாது. ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட். இங்கே பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் கமாண்ட் லைன், அதாவது என்னது ஃப்ரண்டில் மட்டும் ஹேஷ் போட்டு பண்ணியிருக்கிறது என்னது, சிங்கிள் கமாண்ட் லைன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய லைன்ஸ் இதே மாதிரி எனக்கு கமாண்ட் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதாவது ஒரு பிக் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், ஏதாவது அனாலிசிஸ் பண்ணுறேன், இல்லை தான் ஏதாவது டயக்னோசிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை பற்றி அது என்ன அப்படின்னு நான் வந்து சொல்கிறதுக்காக என்னது டீட்டெயிலாக எழுதுறது. இந்த வேரியபிள்னா என்னது, இது இந்த அடுத்த வேரியபிள்னா என்னது, இது எங்கேருந்து எப்படிப்பட்ட வேல்யூஸ் அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கமாண்ட் லைன். இப்போ மல்டிபிள் கமாண்ட் லைன்ஸ் ஒரு பேராகிராஃப் மாதிரி நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ணி எதையாவது எழுதியிருக்கேன்னா அதுக்கு என்ன செய்யணும், சிங்கிள் இந்த என்னது சிங்கிள் லைன் அந்த ஹேஷ் கொடுத்தா முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும். சரியா, 3 கோட் லைன்ஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். திஸ் ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கமாண்ட் லைன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதில் அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கேன். சரியா, ஸோ இதை நான் என்டர் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இருக்க லைன் வந்து எனக்கு அவுட்புட்டில் தெரியல. பார்த்தியா, திஸ் ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கமாண்ட் லைன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்ல. இது என்னென்னா நான் எனக்கு ப்ரோக்ராமை பார்க்குறவங்களுக்கு இதுக்கு எதுக்காக இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் அப்படின்னு ப்ரோக்ராமுக்கு டைட்டில் கொடுக்க, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. சரியா, ஸோ என்ன சொல்லியிருக்கேன், அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. பற்றி எல்லாமே டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஈவன் அந்த கமா பற்றி நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கனால அப்படியே டிஸ்பிளே ஆகும். அதே கமாவை வெளியில் கொடுத்துருந்தேன்னா அது வேரியபிளாக அதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே நீ ஸ்பெஷல் சிம்பிள் என்ன வேணாலும் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம், அது அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். சரியா, இதையும் நீங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்டீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த திஸ் ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸாம்பிள், அது வந்து டிஸ்பிளே ஆகவே இல்லை. பற்றி அதான் வந்து கமாண்ட் லைனோட அட்வான்டேஜ். அடுத்தது வந்து ட்ரிபிள் லைன் கோட்ஸ் வந்து நீங்களே போட்டு பாருங்கள். நிறைய சும்மா ஒரு 3-4 லைன் அடிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் கோட்ஸும் லாஸ்ட்டில் ட்ரிபிள் கோட்ஸும் கொடுத்து ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ஒன்லி அந்த பிரிண்ட் ஆஃப் தான் வரும், மேலே நீங்கள் கொடுத்தது எதுவுமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. தென் வந்து இண்டென்டேஷன்ஸ்னால் என்னென்னா ஒயிட் ஸ்பேஸ் ஆர் டேப் ஸ்பேஸ் இருக்குல்ல, டேப்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும், நமக்கு வந்து பிளாங்காக இருக்கும் இல்லையா. இப்போ கூட இந்த ஸ்லைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் கொடுத்துருந்தேன்னா அதில் என்ன இருக்கும், கேப் இருக்கும். டேப் கொடுத்துருந்தாலும் என்னது ஒயிட் ஸ்பேஸ் தான். அவ்வளோ ஒரு 4-5 ஸ்பேஸ்க்கு என்னச்சியும் டேப் வந்து தள்ளி போகும் இல்லையா, நம்ம கசர் தள்ளி போகும், அவ்வளோ வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து என்னது பிளாக் ஆஃப் கோட்ஸை வந்து நமக்கு பைத்தானில் சொல்லுது. C++லலாம் நீங்கள் ஜாவா இதுலலாம் என்ன யூஸ் பண்ணுவீங்க, இந்த கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி பிளாக் ஆஃப் கோட்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, இல்லைன்னா ஒரு கிளாஸ் எழுதுறீங்கன்னா கிளாஸ் ஆட் அப்படி எழுதிட்டு ஓப்பன் கேர்லி பிரேசஸ் அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் எல்லாம் எழுதிட்டு முடியும் போது என்ன செய்வோம், அந்த கேர்லி பிரேசஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது இவ்வளோவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே உள்ளது, இல்லைன்னா இந்த இவ்வளோ செட் ஆஃப் கோட்ஸும் இந்த கிளாஸ்க்கு கீழே உள்ளது, இல்லைன்னா ஃபார் லுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸை கொடுக்க நம்ம அங்கெல்லாம் என்ன செய்வோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது, ஜஸ்ட் ஸ்பேஸிங் தான். இது கொஞ்சம் ட்ரிக்கியாகும் இந்த பைத்தானில். ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்பேஸிங் ஆர் டேப் ஸ்பேஸ் தான் இங்கே வந்து இருக்கும். ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸ்னால் எல்லாமே சேம் லைனில் இருக்கணும்.
புரிஞ்சா? நம்ம அங்கே என்ன செய்வோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் கொடுத்துட்டு அங்கே இங்கே தள்ளி தள்ளி எழுதலாம், பிரச்சனை இருக்காது. பட் இங்கே வந்து ஒரு பிளாக்குக்குள்ளே இருக்க எல்லா கோடுமே ஒரே லைனில் தான் இருக்கணும். அதான் இதுக்கு பேர் என்னது, இண்டென்டேஷன்ஸ். நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் டேப் இட்ஸ் த இண்டென்டேஷன் is not fixed, but all statements within the block must be indented with the same amount space. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்கலையா? ஓகே. ஸோ இது என்ன செய்யும்னா, when you are writing the programs you will understand better. ஸோ என்னென்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்க பார்க்குறேன் உங்களுக்கு. ஸோ நீங்களும் வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா சேம் லைனில் இல்லாட்டா அது என்ன செய்யாதுன்னா அக்செப்ட் பண்ணாது, சரியா, பைத்தானில். ஸோ தேட் இஸ் த திங். அதுக்கு பேர் தான் என்னது, இண்டென்டேஷன். ஸோ அந்த ஒரு பிளாக் ஆஃப் கோடு, இப்போ ஆடுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு 4 லைன் இருக்குன்னா அந்த 4 லைனும் ஒரே ஸ்பேஸிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ளதுன்னு அக்செப்ட் பண்ணும். இல்லைனா அடுத்த ஃபங்க்ஷன் அது கன்சிடர் பண்ணிடும். ஸோ அந்த ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறத வச்சு தான் இது இவ்வளோ கோட்ஸும் இந்த இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளது அப்படின்னு வந்து அது வந்து என்ன செய்யும், கண்டுபிடிக்கும். அதான் இண்டென்டேஷன்ஸ் இன் பைத்தான். அடுத்தது டோக்கன்ஸ். டோக்கன்ஸ்னால் என்னென்னா, பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு நமக்கு வந்து கம்பைலர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது குட்டி குட்டி பார்ட்டாட்டு பிரிக்கும். இப்போ ஒரு பூ இருக்குதுன்னு வைங்களேன், அதை நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கிறோம், பூக்கு எதழ்கள், காம்பு, அப்புறம் அது என்ன ஓவம், அப்புறம் அதில் அந்த போலன் கிரெயின்ஸ், அப்படி தனித்தனியாக நம்ம அதை பிரிக்கிறோம்ல ஒரு ஃப்ளவரை. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது, இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் பிரிண்டுங்கிறது ஒரு கீவேர்டு, அது தனியாக எடுக்கும். அடுத்து ஓப்பன், ஒரு கேர்லி பிரேசஸ் இருக்கா, அடுத்து க்ளோஸ் இருக்கான்னு பார்க்கும். அதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், வேரியபிள்ஸ் இருக்கா, இப்படி எல்லாத்தையும் அது என்ன செய்யணும்னா தனித்தனியாக பிரிக்கும், சரியா. அப்படி பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, டோக்கன்ஸ் அப்படி சொல்கிறோம். Python breaks each logical line into sequence of elementary lexical components known as tokens. அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டாட் அது தனித்தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்போ பிரிண்ட், இன்புட், எந்த ஸ்டேட்மெண்ட்னாலும் சரி தான், அது கொடுக்கும்போது தனித்தனி ஆப்ரேட்டர்ஸ் தனியாக, ஆப்பரன்ஸ் தனியாக, அப்படி எல்லாமே அது வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, டோக்கன்ஸ். பாட்டாக அது பிரித்து வைக்கும். பிரித்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் தான் டோக்கன்ஸ். ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் இஸ் நெசசரி பிட்வீன் டோக்கன்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ். இப்போ பிரிண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இடையிலையும் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஸ்பேஸு எல்லாம் என்னது, ஸ்பேஸ் வந்து என்னது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டோக்கனுக்கு இடையிலையும், கீவேர்ட்ஸ்க்கு இடையிலையும், இதுக்கு என்னது, டோக்கன்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ், இது எல்லாத்துக்கு இடையிலையும் என்ன இருக்கணும், ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக இருக்கணும், சரியா. ஸோ டைப் ஆஃப் டோக்கன்ஸ், என்னெல்லாம் டைப் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்குது, ஐடென்டிஃபயர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். இது தான் 5 different types of tokens. So these tokens we will see in the next class. Thank you students.